செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பற்றியும், அந்த நாள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றியும், அந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் இருக்கின்ற ஸ்தானங்களை பற்றியும் முழுதாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்வோம். வருகின்ற விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 கடக ராசியிலிருந்து மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு வருகிறார். ஆக கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள், திருக்கணிதப்படி 48 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை சூரியோதயாதி 31:54 நாழிகை அளவில் மாலை 6:45 குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மார்கழி 7ஆம் தேதி 22/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:54 மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் 75 நாட்கள். ஆக திருக்கணிதப்படி 48 நாட்கள் குரு பகவான் உச்ச ராசியிலே இருக்கிறார். அதே போல வாக்கிய பஞ்சாங்கப்படி சுமார் 75 நாட்கள் குரு பகவான் இந்த கடகராசிக்கு உச்ச ராசிக்கு செல்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் காலவிதானம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால், குரு அதிசாரமாக போனாலும் வக்கரகத்திலே வேறு ராசிக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் பலன்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலமாக, அதாவது ராசி பலமாக ஸ்தான பலமாக இருக்கின்ற ஸ்தானத்தோட பலனை கொடுப்பார். ஆனால் பார்வை பலமாக அவர் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதன் பலனும் சேர்த்து கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இனி பார்ப்போம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களே பிறந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை விரயஸ்தானத்திலே குருபகவான் இருந்தார். விரயஸ்தானத்தில் குருபகவான் இருந்து நிறைய செலவுகள் ஆனது. எந்த காரியத்தை தொட்டாலும் அதிகமாக செலவுகள் செய்தால்தான் அந்த காரியம் நடக்கும் என்ற சூழ்நிலை இருந்தது. எவ்வளவோ ஸ்தலங்களுக்கு பிரார்த்தனைகள் செய்தீர்கள், அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது குருபகவான் உங்கள் ராசியிலே வருகிறார். ஆகவே இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பலிக்கும் என்று உறுதியாக நம்பலாம். உங்கள் ராசியிலே குருபகவான் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு தொழில் நிமித்தமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே குருபகவான் இருந்து 2ஆம் இடத்திலே கேதுபகவான் இருந்தார். குடும்பத்திலே சலசலப்புகள் அதிகமாக இருந்தது. அந்த சலசலப்புகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலமாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபகவான் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்கள் செய்வதையும் தேவையில்லாமல் நீங்கள் பேசுவதையும் நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசினால் அதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக மறுபடியும் கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் மாணவர்கள் படிக்கும் போது மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படிக்காமல் தனியாக படிப்பதுதான் மிகவும் நல்லது. இந்த கடகராசியிலே பிறந்த மாணவர்கள் மற்றவருடன் சேர்ந்து படித்தால் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். நீங்கள் தனியாக படித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும், குழப்பங்களை தவிர்க்க முடியும்.
மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்து உங்கள் ராசிக்கு குரு பகவான் வருகிறார். ஆகவே பரீட்சை பக்கத்தில் வரும்போது வெளியிடங்களில் உணவு அருந்துவதை தவிர்க்கப்பட வேண்டும். வீட்டில் செய்கின்ற உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும். ஹாஸ்டலில் தங்கியிருப்பவர்கள் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து வெளியில் சாப்பிடுவதை, விடுமுறை நாட்களில் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கப்பட வேண்டும். ஹாஸ்டலில் மட்டுமே சாப்பிட வேண்டும். என்றால் வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது வயிறு உபாதைகள் ஏற்படும். மேலும் உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் இந்த பரீட்சை வருவதற்கு முன்பாக சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் இனிமேல் குறையும். உங்கள் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு, அதாவது பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு, இந்த ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவுக்காக நிறைய செலவுகள் செய்தீர்கள். இனிமேல் அந்த செலவினங்கள் குறையும் என்று முழுமையாக எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகளும் ஓரளவு தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தந்தை ஸ்தானத்தை குரு பார்வையிடுவது மிகவும் சிறப்பானது. இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் குழந்தைகளாக இருந்தால் உங்கள் தந்தைமார்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தாமதங்கள் விலகும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் மத்தியம வயதில் இருப்பவர்களாக இருந்தால் உங்கள் தந்தைக்கு ஆரோக்கிய குறைவு, உடல் வலிகள், மூட்டு வலிகள் இருந்து அதற்கான மருத்துவ செலவுகள் ஆனது. ஆனால் இனிமேல் அந்த மருத்துவ செலவுகள் ஓரளவு குறையும் என்று எதிர்பார்க்கலாம். அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுவது தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். கடல் கடந்து செல்ல வேண்டிய அந்த சூழ்நிலைகள் கூட உருவாகும். அதிலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். இந்த குருபான் உங்கள் ராசியிலே இருப்பதனால் தெய்வ காரியங்களுக்கு தலைமையை தாங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாகும். தலைமையை தாங்கி நல்ல காரியங்களை செய்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்வையிட்டாலும் அந்த சனிக்கு குரு பார்வை இருப்பதனால் உங்களுடைய சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து அவர்கள் உங்கள் மீது நட்பை பாராட்டுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் பார்வை இருந்து குரு அந்த சனியை பார்வையிடுவதனால் தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூ போனாலும் முதலில் தோல்வி ஏற்படும். ஆனால் 2வது 3வது இன்டர்வியூகளில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து உங்கள் ராசியில் குருவான் இருப்பது பிரயாணம் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்களே கார் அல்லது 2 சக்கர வாகனங்களை ஓட்டிக்கொண்டு இரவு நேர பிரயாணங்கள் செய்தால் சிறு அளவில் குழப்பங்கள், சிறு அளவில் கால் இடறுதல், வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பார்வையிட்டதனால் பூர்வப்புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். புத்திசாலித்தனமாக எப்படி அதை தீர்க்க வேண்டும் என்று யோசித்து அதை தீர்த்து விடுவீர்கள். முக்கியமாக இதுவரை உங்களுக்கு தந்தை சிறிது எதிரியாக உங்களுக்கு இருந்தார். அந்த பிரச்சனைகளாம் நீங்கி தந்தை இனிமேல் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தாயும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் இருந்த அத்தனை உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம். மேலும் வெளி மாநிலங்களுக்கு, வெளியிடங்களுக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு அது கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். பிரைவேட்டாக வேலை செய்பவர்களுக்கு உத்தியோக இடமாற்றம் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து நீங்கள் நன்மைகளை அடைவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான், 2ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது மட்டுமே குறையாக இருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் பரிகாரமாக ஒரு முறை பிள்ளையார்பட்டிக்கு சென்று பிள்ளையாரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அது உங்கள் நட்சத்திரத்திலே அல்லது சதுர்த்தியிலே வணங்கலாம். அடுத்து உங்கள் ஊருக்கு அருகிலே பெரிய பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயில் அல்லது அம்பாள் கோயில் இருந்தால் அந்த அம்பாளுக்கோ அல்லது காளியம்மனுக்கோ எலுமிச்சை மாலை போடுவது மிகவும் சிறப்பானது. அல்லது 108 எலுமிச்சை பழங்களை வாங்கி அங்கே வருபவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக ராகுவான் சாந்தி அடைவார், குளிர்ச்சி அடைவார். அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். விபத்துக்கள் ஏதுமின்றி நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த பரிகாரங்களின் மூலமாக சகலவிதம் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. பொதுவாக
குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.